மேல போய் இல்ல, இல்ல. எனக்கு தெரிஞ்சு மேல போயிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல குதிக்கிறாங்க. ஆமா. ஈவென்ட் கில் வராங்க. டெஃபிசிட் பண்ண வராங்க. ஓ கில்ல மை வந்து பாத்தீங்கன்னா டெஃபிசிட் பண்ண வராங்க. ஐயோ! ரைட்டு. டிபிடிஎஸ் என்ன பண்ண போகுது? கமான். டிபிடிஎஸ் பிரஷர் 38 கில்லு. எல்லா டீமுக்குமே டூ பிரஷர் யுவர் இப்ப. வொர்க் ஏதாச்சும் சொல்லிட்டு ஓகே, ஓகே, ஓகே குமரேஷ் ப்ரோ. ஓகே, 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 ஓகே. கரெக்ட் தான் ப்ரோ. கரெக்ட்டா தான் ப்ரோ இருக்கு. எல்லா பிளேயர்ஸே அப்டின்னா, இந்நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாம் டிஸ்கார்ட்ல சொல்லியிருப்பாங்க ப்ரோ. டிஸ்கார்ட்லயே கேட்டிருப்பானுங்க ப்ரோ. விளையாடுற பிளேயர்ஸ்க்கு தெரியாதா ப்ரோ? எல்லாரும் டிஸ்கார்ட்லயே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்களா? யானை எடுக்குறாங்க. எல்லாரும் இதே இதுல தான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஆடிட்டு இருக்காங்க. அதனால எம் அவங்களுக்கு ப்ரோ தெரியும். ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க. யானை எடுத்துட்டு ஓடிட்டாங்க. யானை எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஐயோ! ரெட் கார்டு வரும்போதே நாக்கு. ஐயோ! ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு ஊரே இருக்கு. ஆ ட்ரோல அடிக்கப்பட்டார்கள். மாஃபியா வந்து என்னைக்கு மாஃபியா வந்து பாத்தீங்கன்னா டிபிடிஎஸ்குள்ள காலடி வச்சானோ அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டுன்னு டிபிடிஎஸ் பின்னாடி போயிட்டு இருக்கு. இப்போ ஹெச்பிடிஎஸ் மேல பிரஷரு. ஹெச்பிடிஎஸ் மேல பிரஷரு. ஹெச்பிடிஎஸ் இப்ப கில் எடுத்தே ஆகணும். ஜூசி வெட்டிட்டார்கள். அவ்வளவுதான். ஜூஸ் காலி. ராட்ரிக் 2 கில்லு. பொறுமையா இருக்கான். பங்க் ஜேபிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பங்க். ஹையஸ்ட் கில் தான் போட்டு பார்க்கணும். என்ன பண்ண போறாங்க? ஏபிடிஸ்ல எல்லாருமே அவுட். எல்லாருமே வெளிய வந்துட்டாங்க ஈவென்ட்ட விட்டு. ஈஸ்வா சுட்டியும் வந்துட்டு பொறுமையா ராட்ரிக் வந்துட்டு இருக்கான். போடு கத்தி குத்து போட பாக்குறாங்க ராட்ரிக். இந்த வாட்டி கரெக்ட்டா கனெக்ட் ஆகி விட்டது. எஸ்எக்ஸ் பிடிஎஸ் ஸ்கை ஓபி ரவுண்ட் ரைக் 2 பேத்தையும் அழுத்தி விட்டாங்க. எஸ்எக்ஸ் பிடிஎஸ் இப்ப யார் ஈவென்ட்ல டாமினேட் பண்ணிட்டு இருக்கா? கிர்கா முர்கா ஆடிட்டு இருக்காங்க. போன மேட்ச் டிராகன்ல இருந்து சீக்கிரம் இறக்கி விட்டுருச்சு. இல்ல ப்ரோ ஸ்டார்டிங்ல இருந்தே இதுல தான் ப்ரோ ஆடிட்டு இருக்காங்க. எல்லா டீமுமே வந்து பார்த்தனா இதுல தான் ஆடிட்டு இருக்காங்க. திரும்ப டோரா இப்பயும் வந்து டோரா முடிச்சு விட்டாங்க. டோரா காலியா? டோரா காலிட்டாங்க. மீண்டுமா மட்டன் காலி. ஜார்ஜ் புல்ல ஃபைட் போயிட்டு இருக்குது. பங்கோஜி வந்துட்டு இவங்க இப்போதைக்கு 8 கில் இவங்க தான் வந்து பார்த்தனா அதிகம். எக்ஸ்எக்ஸா சீனியர் பிடிஸா? ஆமா சிம்பா டீம் மத்தபடி வந்த மெயின் டீம் எல்லாமே வந்து பாத்தீங்க ஃபைட் எடுத்து இது பண்ணிட்டாங்க போலயே. பன்னி ஓபின் வேற ஒருத்தர் ஆடுறாரு. சேவியர் ப்ரோ இல்லையா? தெரியலையே உங்களால காலமே. ஒருவேளை இது ஆட்டோ மேட்சிங்கோ லைக் மக்கள்லனியும் பொறுமையா பாத்துட்டு இருக்காங்க. ஃபிளாஷ் அழுத்திட்டாங்க. 9 கில்லு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எந்த ஸ்பெனிஷ் வெளியே போயிருக்கா இல்ல யாரும் வெளியே போல. எல்லாருமே வந்துட்டு கில்லுக்கா போராடிட்டு இருக்காங்க. சீனியர் பாட் ஸ்குவாட் 10 கில் அடிச்சு முன்னிலை வச்சிட்டு இருக்கு. சீனியர் பாட் ஸ்குவாட் தான் இப்போதைக்கு லீடு. ஆமா லீடு வச்சிருக்கதே அந்த அணி தான். ட்ரோல் இறங்கி கொண்டிருக்கான். 4 கில்லு. இந்த மேட்ச் ட்ரோலர் ஆட்ட எதிர்பார்க்கலாமா? ஓகே ராட்ரிக் திரும்ப நாக்கு. பிரஷர்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ப்ரோ. எனக்கே கிர்கா முர்கான் ஆகுது ப்ரோ. ராட்ரிக் திரும்ப நாக்கு. ராட்ரிக்க முடிக்கறாங்க. ஸ்கையூபி நாக்கு. ஸ்கையூபி அழுத்திட்டாங்க. ஜூஸோ ஜார்டன் மட்டும் தான் இருக்காங்க. என்ன நடக்க போகுது? ஜார்டன் ரீகால் பண்ண போறாரு. ஓ நேடு இங்க எம்எஸ்ஓபி ப்ரோ ட்ரீம்ல எம்படிஎஸ்லயும் 2 பேர் அழுத்திட்டாங்க. எம்எஸ்ஓபி ப்ரோவும் கோட்டையும். சாக்கோ சர்வேவர் மட்டும்தான். கார் எடுத்துட்டு ரேஸ் ஓட்டு விளையாண்டு இருக்காங்க. சுட்டி விளாக்கு சுட்டி ஏறிட்டு இருக்காங்க. நாக் அவுட். பன்னியும் காலி. இன்னும் ரெமோ மட்டும் தான். சுட்டி சுத்தி போட்டாங்க. ஓய் உங்கிட்ட ஃபைட்டா? ஆமா சுட்டி சுத்தி போட்டாங்க. கோஸ்ட் ப்ரோ நாக்கு. லாஸ்ட் மேட்சா ப்ரோ? ஆமா ப்ரோ. சுட்டி நாக்கு. ஈஸ்வாவும் அழுத்திட்டாங்க. சாய் மட்டும் தான் இருக்காரு.
வேலுபிட்டிஸ்ல சாய் மட்டும் தான் இருக்காரு. சாய் மட்டும் தான் இப்ப ரீகால் பண்ணி ஆகணும் டிஃபெண்ட் பண்ணணும்னா. யானையை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு ரீகால் பண்ண. ரீகால் பண்ணிட்டு அவங்க மேல போனோம், அப்பதான் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ண முடியும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா கீழே இறங்கணும். ஹைப்பர் சான் ஒரு பக்கத்துல இங்க டிபிடிஎஸ் 7 கில்லோட வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. TPTS ஹைப்பர் சானுக்கு ஸ்ப்ரே வருது. ஹைப்பர் சான் வந்துட்டு ரியா தமிழ். ரியா கிட்ட இருந்து ஓகே ரியா ரியா ஐயோ கிரேட் போட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்க போட்ட பிரஷர்ல நான் ஏதோ கிறுக்காம பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடியல. அதை விட்டு வெளியே வாங்க. சாட் பார்க்காதீங்க கொஞ்ச நேரத்துக்கு. வாங்க சத்தியமா match. முடியல கைஸ். கடைசி மேட்ச் நல்லபடியா நடிச்சு முடிச்சிடலாம். வாங்க. ரியா தனியா இருக்காங்களா? ரியா மூன் ஸ்லைஸ் 2 பேர் தான். அவங்க 2 பேர் ஜோர்டன் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. ஆமா ப்ரோ டிபிடிஎஸ் 40 kills அடிக்கும். அடிச்சாங்கன்னா வெறிதான் ப்ரோ. சர்வேவல் ரீகால் பண்ண ஓடிட்டு இருக்காரு. இங்க சாய் ப்ரோ ரீகால் பண்ண ஓடிட்டு இருக்காரு. சர்வேவல் அவுட் ஆஃப் ஜோன்ல மாஸ்க் கட்டி ஓடிட்டு இருக்காரு. இப்ப போய் ரீகால் பண்ணல அப்படின்னா எம்பிடிஎஸும் காலி, விபிடிஎஸும் காலி. இவங்க வேற வெளியில இருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ராண்ட்ரிக் டீம்ல 4 பேர் அப்படியே இருக்காங்க. இங்க ஃபைட் டிபிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் எடுத்துட்டு இருக்கு. டிபிடிஎஸ் ஜூஸ் ஆமா ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான் யாருக்கும் தெரியாம. ஜூஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்கான் அமைதியா. ஜோன் ஒரு பக்கத்துல போட்டுருச்சு. ஆமா கைஸ் இந்த மேட்ச் ஜோன் கொஞ்சம் இதுவா ஐயோ நான் அந்த ப்ரெஷர்லயே மாத்தி போட்டேன் ப்ரோ. நீங்க பண்ண டென்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா அது 60 இது பண்ணிட்டோம் போல. கமெண்ட்ரி யார் ப்ரோ? நம்ம காஜா ப்ரோ இருக்காரு ப்ரோ. சரி பாப்போம் இந்த மேட்ச் யாராவது அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஜெய் ட்ரோல் ஓபி. ஆனா எல்லாருமே இதுல தானே ப்ரோ ஆடிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ் தான் இருக்கு. சரி பாப்போம் இந்த வாட்டி யாராவது அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நேடு. ஐயோ ஜூஸுக்கு நேடா. மிஸ் ஆயிடுச்சு. ட்ரோல் 1 HP நாக். ட்ரோல் நாக் அவுட். ட்ரோல் ஹைப்பர் சான் வந்து தூக்குற உடனே நேடு ஜூஸ் கிட்ட இருந்து. ஜூஸ் மாலி இந்த மேட்ச் தான் ப்ரோ மாத்தி போட்டேன். இந்த மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கு. ஜோன் கொஞ்சம் பொறுமையா வருது. போன மேட்ச்லாம் கரெக்ட்டா தான் இருந்துச்சு. 2 பக்கமும் ஃபைட் எடுக்கறாங்க. ரியா பக்கமும் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. ரெஸ்கார்ட் போயிட்டு அங்க சுத்திட்டு இருக்காரு. இங்க ஜூஸ் கிட்ட ஃபைட் போட்டுருக்காங்க. அவ்வளவுதான் ஜூஸை எரிச்சு விட்டாங்க. எரிக்கப்பட்டான். ட்ரோல் அழுத்துறான். ஜூஸ் எரிஞ்சிட்டே வர அப்படியே. ஆமா அப்படி சக்திவா பறந்துக்கிட்டு சர்றன்னு கையில குத்தி கொள்றேன். ஓ ஹைப்பர் சான் நாக் அவுட். ரெஸ்கார்ட் 1 HP. ரியா ஷார்ட் ரேஞ்ச் ஓபி गाइस. 9 கில் 60 மினிட்ஸ். ஆமா ப்ரோ அந்த பிரஷர்லயே வந்து பார்த்தா இது பண்ணி விட்டேன் ப்ரோ. முடியல. ரியா 1 HP. சரி விடுங்க இத டிஃபெண்ட் பண்றாங்களா? ஆனா இது டிஃபெண்ட் பண்ற பிளேயர்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருக்கும். டிபிடிஎஸ்ல 4 பேர் வந்துட்டாங்க गाइस. டேய் மெஜிஷியன் நான் அப்புறம் ஏதாவது நல்லா கேட்பேன். நம்ம ஐடியா ஓடிட்டு நானே ஆல்ரெடி கான்ல இருக்கேன். இது டிஃபெண்ட் பண்ற டீமுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். மத்தபடி விளையாடுற மத்த அணிக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ். டிஃபெண்டிங் டீம் 4 பேர் வந்துட்டாங்களா? 4 பேர் வந்துட்டாங்க. 10 கில் டிபிடிஎஸ். இதையும் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னா வெறியா இருக்கும். நான் சொல்லிட்டே இருந்தேன் ப்ரோ. ஆமா ப்ரோ இவங்க எங்க ப்ரோ எங்கடா இது பண்ணாங்களா? கிரிட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டாங்க ப்ரோ. எஸ் சார் சீனியர் பிடிஎஸ் பாருங்க 13 15 கில் ப்ரோ. மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. இல்ல வேற எவனா கைஸ் நம்ம பசங்க மாதிரி இது பண்ண மாட்டானுங்க. வேற ஏதோ தற்குறியது. டிபிஎஸ் பாடி
பாப்போம் டிஃபெண்ட் பண்றாங்களா அப்படின்னு. 15 கில்லு சீனியர் பிடிஎஸ் ஆரம்பம் தான் நல்லா இருக்கு. ஆனா அவங்களுக்கு முடிக்க தெரியல. எம்எல்ஜி 12 கில் அடிச்சு வச்சிருக்காங்க. ஓ 14 கில்லு இவங்க. டிபிடிஎஸ் 14 கில்லு. நாலு உட்கார்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க गाइस. 14 ட்ரோல் 6 கில். ட்ரோல் தன்னோட பேயாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரோல் 6 கில்லு. ஒரு பக்கத்துல டிஃபெண்டிங் டீம் பொறுமையா இருக்கு. இன்னொரு பக்கத்துல Master is HPTS live. பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க. யானையில ஏறினாலும் சரி, எதுல ஏறினாலும் சரி, ஒன்னு அழுத்துறது கன்ஃபார்ம். HPTS ஜோன் அவுட்ல இருந்து இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்காங்க. யானையும் சேர்த்து அழுத்துவேன்னு சொல்லி யானையும் சேர்த்து ஸ்ப்ரே போட்டு படுக்க வச்சிட்டு இருக்காரு ட்ரோல். 14 கில். கமான் கைஸ், இந்த மேட்ச் டிபிடிஎஸ் வரதா இருக்குமா தெரியலையே. டிபிடிஎஸ் வாய்ப்பை யூஸ் பண்ணுவார்களா? எஸ்டிஆர் ஒரு பக்கம் 7 8 9 கில் அடிச்சு 8 கில் அடிச்சுட்டு 9 கில் அடிச்சு அவரு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காரு. டோனி 4 கில்லு. வேலு பிடிஎஸ் என்ன பண்ணுது? மேல் நோக்கி போக சென்று வேல் பிடிஎஸ் பொறுமையா பாத்துட்டு இருக்காங்க. மேல போயிட்டு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. மேல போறதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனா அவங்க ஹோல்ட் பண்றாங்க லூட் அடிச்சிட்டு. ஜூஸ் தூக்கவே இல்ல. ஜார்டன் காலி ராண்ட்ரிக் ஆமா. ட்ரீம் என்னாச்சு? ராண்ட்ரிக் இப்போதைக்கு அவ்வளவுதான். 2 பேரும் வந்து பார்த்தா நாக் அவுட் கொடுத்துட்டு இருக்காங்க. ராண்ட்ரிக் வேற ஓபன்ல ஜாலியா வட்டா அப்படின்னு ஓடிட்டு இருக்காரு. கார் எதுவுமே இல்ல. யாராச்சும் இந்த சைடு ஒருத்தவங்க வந்தா 2 ஓசி கில்லு. டிபிடிஎஸ் கையில தாங்க இப்ப மேட்ச் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. மாஃபியா ஸ்னைப் நாக்கு. டிபிடிஎஸ்ல 5 கில் அடிச்ச மாஃபியா ஸ்னைப் வந்துட்டு நாக்ல இருக்காரு. மாஸ்டர் இஸ் லைவ் பீக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு ட்ரோல. ஹைப்பர்சன் மாஃபியா ஸ்னைப்பை வந்துட்டு தூக்க போயிட்டு இருக்காரு. மாஃபியா என்ன பண்ண போறார்? இல்ல இந்த மேட்ச் மட்டும் அந்த ஜோன் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாயிடுச்சு. மத்தபடி எல்லாம் இருந்துச்சு. ஜோன் டைமிங் மட்டும் இந்த match தான் இருந்துச்சு. ஆனா இது டிஃபெண்டிங் டீமுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது டிஸ்அட்வான்டேஜ். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வளர பிளேயர்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜா இருக்கும். பாப்போம் இந்த மேட்ச் டிஃபெண்டிங் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்டிஆர் அங்க ஒரு பக்கத்துல யாருக்கும் நேடு போட்டுட்டு இருக்கான். எஸ்டிஆர் டீம்ல கில் எடுத்துச்சா? கில் எடுக்கல. எஸ்எக்ஸ்பிடிஎஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். ஆமா எஸ்எக்ஸ்பிடிஎஸ் அதிகம். இப்போ வந்துட்டு ட்ரோல் பக்கத்துல ஃபைட் போயிட்டு இருக்குது. ட்ரோல் புஷ் பண்ணிட்டான். ப்ரோ அவங்க மேட்ச்லாம் எதுவுமே போன மேட்ச்லாம் கரெக்டா தான் ப்ரோ இருந்துச்சு. போன மேட்ச் எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. ட்ரோல் மாஸ்டர போன மேட்ச் எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. ட்ரோல் வெர்சஸ் மாஸ்டர். டிபிஎஸ் என்ன கண்ணுன்னு தெரியல. அது ஒரு நாக்கு 2 ஓ ட்ரோல் நாக்கு. நானும் ஹியூமன் தானே ப்ரோ. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த பிரஷர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 60 மினிட்ஸ் மட்டும் ஏதோ அவர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண போன மேட்ச் கரெக்ட் தான். ஓகேவா? போன மேட்ச்ல எந்த ஃபால்ட்டும் இல்ல. இந்த மேட்ச் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ்னா வேலு பிடிஎஸ்க்கு தான் அது பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ். அவங்க கரெக்ட்டா இத டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னா டிபிடிஎஸ் முடிக்கப்படுதா? மேட்ச் முடிஞ்சு. டிபிடிஎஸ் முடிக்கப்படுதா? ஒரு ரஷ்கார்ட் மட்டும் தான். ரஷ்கார்ட் மட்டும் தான் இருக்கான் டிபிடிஎஸ்ல. ஓடணும். ரீகால் பண்ண போணும். ஃபைட் எடுக்க கூடாது. ஃபைட் எடுத்தா மாட்டிக்குவாரு. அவன் மாஸ்டர் போயிட்டு இஸ் லைவ் வந்து ரீகால் பண்ணி ஆகணும். ஆமா ஃபைட் எடுக்க கூடாது. கிளம்பணும். பேக் அடிக்கணும். மாஸ்டர் இஸ் லைவ் நேடு முடியல ப்ரோ. மாட்டிக்கிட்டாரு. அவ்வளவுதான். ஸ்ப்ரே போடுறாங்க. மாலி போட்டு பின்னாடி எறிகிறாங்க. பேரு சேர்ந்து மாஸ்டர் இஸ் லைவ் ட்ரோலவே அடிச்சு அந்த டீமவே முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு ஆளு தனியா போராடிட்டு இருக்கான். நேடு இப்போ கண்ணா பண்ணான்னு போன மேட்ச் இல்ல ப்ரோ. போன மேட்ச்லாம் கரெக்டா தான் ப்ரோ இருந்துச்சு. இந்த மேட்ச் மட்டும் தான் ப்ரோ. நீங்க உடனே போன மேட்ச்சுக்கு வராதீங்க. போன மேட்ச்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. ரஷ்கால் பக்கத்துலயே வந்து பார்த்தா நேடு விழுந்துட்டு இருக்கு. அது எவ்வளவு ஹீலிங்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சுத்திட்டு இருக்க ரெஸ்கார்டு. அவங்க ஏறுறாங்க. பேக் அடிக்கிறான். நேடு திரும்பவும் ஸ்ப்ரே. கார் வெடிக்க போகுது.
ஆனா எல்லா டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா மேலாஸ் ஆயிருக்கு இப்போதைக்கு. ஆமா. SRBTSம் BBTS MBTS மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருக்கு. ஃபுல் மேன் ஸ்குவாடா இருக்காங்க. அவ்வளவுதான் ரஷ் கார்டு மாட்டனான்னு நினைக்கிறேன். ஜோன் வந்துச்சு. அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது. TBTS முடிச்சிட்டாங்க கைஸ். அவ்வளவுதான் கைஸ், அகால மரணம். எஸ்டிஆர் ஒரு பக்கம். ரீகால் பண்றவானா? எஸ்டிஆர் டீம்லயே 2 பேர். நாங்க எஸ்டிஆர் மட்டும் தான் இருக்காரு. எஸ்டிஆர் வெளியே போயிட்டாரு. ஓ எஸ்டிஆரோட டீமும் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு. இப்போ எம்எல்ஜி வந்துட்டு 12 கில்லோட எக்ஸ்எக்ஸ்பிடிஎஸ் சீனியர் பிடிஎஸ் 18 கில்லோட மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க கைஸ். அது இல்லாம நம்ம ரான்ட்ரிக் டீம் இருக்குது 7 கில்லோட. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாஸ்டர் இஸ் லைவ் 11 கில்லு. வேற யாரும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை கைஸ். ராட்ரிகனி 7 கில்லு. அவன் ரீகால் வந்துட்டாங்களே 4 பேரும் இவங்க வந்துட்டாங்க. ப்ரோ ராட்ரிக் வின் பண்ண மேட்சஸ் அதுக்கப்புறம் வேலி பிடிஎஸ் வின் பண்ண மேட்சஸ்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ப்ரோ. அது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த மேட்ச் மட்டும்தான். ஓகேவா? மேட்ச் டிஃபெண்டிங் அணியும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துருச்சு. அப்பா யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பிறந்துட்டு எஸ்எக்ஸ் பிடிஎஸ் தான் அடிக்கிறாங்க. இந்த மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா 16 மினிட்ஸ் இருக்கு. ஆமாம் இந்த மேட்ச் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் டைம் மேட்ச். போன மேட்ச்லாம் கரெக்டு தான். இங்க பேரு இதுவே எடுத்துட்டு வந்துட்டாங்க. சீனியர் பாட் ஸ்குவாட்ல வேற ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க அவுட் ஆஃப் ஜோனு. இவங்க ஒரு பக்கத்துல சீனியர் பாட் ஸ்குவாட தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க டிஃபெண்டிங் டீம். பின்னாடி ஒரு டீம் சீனியர் பாட் ஸ்குவாட் அடிச்சிட்டு இருக்கு. யூடியூப் அபி ஐயோ சென்டர்ல மாட்டிட்டு இருக்காங்க பாவம் சீனியர் பிடிஎஸ். 9 கில்லு. யாரு கிஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா 9 கில்லு. பிஆர்டிஎம் இருக்கு கிஸ்லி கிட்ட. பண்ணி ஓபியை முடிச்சு விட்டாங்க. பிஆர்டிஎம் எடுத்துட்டு கிளம்புறாரு கிஸ்லி. அவன் வேணுங்கண்ணே. ஐயோ முடியல. மைண்ட் பக் ஆயிடுச்சு. எம்எல்ஜி டீமும் வந்துட்டு 14 கில் அடிச்சிருக்காங்க. யாரு எம்எல்ஜியா? ஆமா ப்ரோ. ஆமா எம்எல்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 14 கில்லு. இப்போ மெயினாக இருக்கிறது ஒரு 3 டீம் தான். 3 டீமில் வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் மேட்ச்சு. ஜோனை பிடிக்கணும். ஜோன் போட்டாங்களா? ஜோன் போட்டாங்க. இப்போதைக்கு ஆல்ரெடி ஜோனுக்குள்ள இருக்கிறது எஸ்எக்ஸ் பிடிஎஸ் ஜோனுக்குள்ள இருக்கு. ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலு பிடிஎஸ் டிஃபெண்டிங் அணி வந்து பாத்தீங்கன்னா ஜோனுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஃபைட் போட்டுட்டு இருக்காங்க. வேலு பிடிஎஸ் இங்க இருந்து லாங்ல ஒரு டீமை பார்த்து டடாடாடாடான்னு ஸ்ப்ரே போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாக் வச்சிருக்கா. எஸ்எக்ஸ்பிடிஎஸ்ல வந்துட்டு சீனியர் பாட் ஸ்குவாட்ல வந்துட்டு 18 அடிச்சிட்டு 19 அவங்கள விட மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் டீம் 24 தான் அத பத்தினா பாத்துட்டு இருக்காங்க. பாத்து மலை மேல இருந்துட்டு இந்த பக்கம் யூடியூப் அபி வேற வந்துட்டு ஏறிட்டு இருக்காரு. யூடியூப் அபி டீம் 24 அகால மரணம் அடைந்ததா. அவதான் கிட்டிஞ்சி மணி காலி. டிமான் ராட்ரிக் அணி 7 கில் தான் எடுத்து வச்சிருக்காங்க இந்த அணி. ரான்ட்ரிக் வந்துட்டு இப்பதான் ஜோன் பிடிச்சிட்டு இருக்காங்க. காரை சுத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க ஜோனுக்குள்ள. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கில் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா இதுக்கப்புறம் யாருக்கு வாய்ப்பு இல்ல.
ஆமா ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலு பிடிஎஸ்க்கு தான் டிபெண்ட் பண்ற அன்னைக்கு தான். ஆனா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமாக இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணிட்டாங்க கைஸ். எம்எல்ஜி நாக்கு விழுந்துட்டு இருக்குது. ஜேபி டீம் ஒரு பக்கத்துல போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க இவங்க. கை ரிஃப்ளெக்ஸ் காமிச்சிட்டு இருக்கான். ஆனா ஏறத ஒன்றும் வேலைக்காகவில்லை. ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். அதான் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா வெறியான டிஃபெண்டிங்க போட்டாங்க. கோஸ்ட் ப்ரோ இங்க இருந்து ஒரு ஸ்ப்ரே போட்டுட்டு இருக்காரு 6xல டப் டப் டப்னு. சீனியர் பாட்ஸ்கோ நடுவுல மாட்டிட்டு இங்கிட்டும் போக முடியாம அங்கிட்டும் போக முடியாம பாவம் மாட்டிட்டு ரெண்டு பக்கத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அடி விழுந்துட்டு இருக்குது. விஆர்டி எடுத்துட்டு கிளம்பனாவே டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. புகஞ்சிருச்சு விஆர்டிஎம் ஆல்ரெடி வெடிக்க போகுது. அவ்வளவுதான் கைஸ். லாஸ்ட் ஒன் வந்துச்சு. யாருமே ஐஎஸ்டி கில்லே இல்ல கைஸ். அவ்வளவுதான் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்டிங் தான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் வேலு பிடிஎஸ் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்டிங்க போட்டாங்க. சீனியர் பாட்ஸ்கார் முடிஞ்சிருச்சு கைஸ். ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அவரும் பேக் அடிச்சிட்டாரு. அப்புறம் அண்டர்க் டீம் என்ன பண்ணுது? ஜூஸ் ஓஜி வந்துட்டு மதன் ப்ரோ வச்சிருக்கு. மாஸ்டர் இஸ்லை நானியா டீம் மதன் ப்ரோவும் நானியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நானியா டீம் தான் அடிச்சிட்டு இருக்காங்க மதன் ப்ரோவையும் நானியாவையும். ஜோன் வேற போட்டான். ஜோனுக்குள்ள எஸ்எக்ஸ் பிச்சர்ஸ் எப்படி தப்பிச்சு வந்துட்டாங்க போலியே வெறியா. ஆனா ஒரே ஒரு ஆளு அவ்வளவுதான் அடிச்சு இருக்கிறாங்க. விஆர்டி மட்டும் அடிக்குது. How many days trophy? 5 நாள் நடக்கும் போல ப்ரோ. 5 days trophy. 5 days 4 days அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த எஸ்ஓஜி பிடிஎஸ் இஷான் எப்பவுமே கூட்டு வந்துடுறான் வெறியா. கடைசி வரைக்கும் அதனால நான் கடைசி வரைக்கும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனா கில்லு தான் அடிக்க மாட்டாங்க அவங்க. அதுதான் ப்ரோ போன மேட்ச் இவங்க போட்ட பிரஷர் தான் ப்ரோ கிட்டு இந்த மேட்ச் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. இல்லனா அழகா விஷயம் முடிச்சிருக்காங்க. அந்த 60 மட்டும் மைனஸ் பண்ணாம விட்டது. அந்த டென்ஷன்லயே வந்து பார்த்தா இதுவாயிடுச்சு. நல்ல வேளை இந்த மேட்ச் யாராவது ஐஎஸ்டி கில் எடுத்து வச்சிருந்தா தான் வந்து பார்த்தா பிரச்சனை வந்துச்சு. இந்த மேட்ச் யாரும் ஐஎஸ்டி கில் இல்ல. அவ்வளவுதான் கைஸ் முடிஞ்சது. ஜார்டன் வந்துட்டு அவுட் ஆஃப் ஜோனுக்கு வரும்போது நல்ல வேளை பிபிடிஎஸ் வந்து பார்த்தா வெறிய டிஃபெண்ட போட்டுச்சு. ஜார்டன் 1 HP. நேடு டெம்பரரி ரெட் ஜோன் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. நேட போட்டு மாடி போட்டு பிடிஎஸ் பாலாஜி ப்ரோ இந்த மேட்ச் தான் பாலாஜி ப்ரோ தப்பா போச்சு. போன மேட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருந்துச்சு. இல்லை இந்த மேட்ச் நான் அதுதான் ஒத்துக்கிட்டேனே. ஆமாம் ஜோன் பொறுமையாக வருது அது எனக்கே பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு. ஆனால் போன மேட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் வரைக்குமே கரெக்டாக தான் இதுவாச்சு. இந்த மேட்ச் மட்டும் தான் அந்த 60 அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் மைனஸ் பண்ணி விட்டது. ஆனால் இதுலேயுமே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலு பிடிஎஸ்க்கு தான். ஆனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெறியா டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா அணிக்கும் தான் அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஆனால் அவங்க யாராலையும் கரெக்டாக அது யூஸ் பண்ணிக்க முடியவில்லை. யூஸ் 10 கிலோ தான் எடுத்திருக்காங்க இவங்க. ராட்ரிக்கு சாய் ஓபி ப்ரோ அடிச்சு 1 HP சாய் 1 HP ல வந்து ரிஃப்ளெக்ஸ் திரும்ப பண்ணுவாரு. ஜூஸ் லாக் ஜூஸை தூக்கிட்டாங்க. கோஸ்ட் ப்ரோ ஓ 4v4 வெறியான ஸ்ப்ரே. அனிமல் மட்டும் இருக்காரு. அனிமல் தான் பின்னாடி இருந்து இவங்களுக்கு வேலையை பார்த்து விட்டா இதுவா இருக்கும். கோஸ்ட் சரியான ரிஃப்ளெக்ஸ். ஜூஸை போட்டு டக்குன்னு சாய்க்கு வந்து 1 HP கொடுத்தோன்னே அங்க இருந்து பட்டு ரிஃப்ளெக்ஸ் வந்துச்சு. கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஐயோ ஜோன் அவுட்ல பிளாக் பண்றாங்க. ஜோன் அவுட்ட பிளாக் பண்றாங்க. இத ப்ராப்பர் 4v4 யார் எடுக்க போறா? ராட்ரிக் 1 HP. அப்படியே மேல தூக்கிடுங்க. ஸ்கை ஓபி வேற இந்த சைடு அவங்களுக்கு ரைட் சைடுல வந்துட்டு இது
பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ராட்ரிக் ஒரு ராட்ரிக் கார் வச்சு ஏத்திட்டான் கிரிட்னு. ஜார்டன் 1 HP, ஜூஸ் நாக்கு, சுட்டி ஜார்டன் சுட்டி ஒண்ணா, சுட்டி நாக்கு, சுட்டி நாக்கு. ராண்ட்ரிக் கோஸ்ட் ப்ரோ ராண்ட்ரிக் சுட்டி அழுத்து தான் பாக்க. ஜோர்டன் 1 HP. ஜோர்டனை பாத்துடா என்ன. ஓ போடு. ஜோர்டன் நாக்கு. ராட்ரிக் மட்டும் தானா? ஆமா, ராண்ட்ரிக் கோஸ்ட் ப்ரோ. ஓ முடிந்ததே பா. நல்ல வேளை இந்த மேட்ச வெறியா போட்டாங்க வேலு பிடிஎஸ். இந்த மேட்ச டிஃபென்ஸ் செய்யப்பட்டது கைஸ். அதுவும் 17 கில் கைஸ். 17 கில்லோட வந்து பாத்தீங்கன்னா